Hi friends, welcome back to our channel. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி கேழ்வரகு மாவு புட்டு. நல்ல ஹெல்தியான ஃபாஸ்டாட்டு சாப்பிடலாம். இதை நம்ம இந்த வெல்லத்துக்குள்ளேயும் சேர்த்து சாப்பிடலாம். வெல்லம் வேண்டாம்னா அப்படியே சாப்பிடலாம். நம்ம நேந்திரமெல்லாம் போட்டிருக்கனால அப்படியே சாப்பிடலாம். நீங்களும் இதை செய்து பாருங்கள். நம்ம இதுக்கு தேவையான பொருளை பார்த்துருவோம். நான் 1 கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய், உப்பு, ஒரு நேந்திரம்பழம் எடுத்துருக்கேன். இது நேந்திரம்பழத்தை கட் பண்ணி அது கூட போட்டு நம்ம சேர்த்து புட்டு வச்சா ரொம்பவும் மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இப்படி தனியாட்டும் வேக வைக்கலாம், சர்க்கரை போட்டும் வேக வைக்கலாம். எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். இப்போ மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிடுவோம். மிக்ஸி ஜாரில் மாவை போட்டுருவோம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுவிடுங்க. கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுவிடுங்க. பழத்தை கட் பண்ணி அதில் போட்டுருவோம். பாருங்கள், இப்படி கட் பண்ணி போட்டுருங்க. பாருங்கள், இப்போ இதை நம்ம மிக்சியில் ஒரு சுற்றிட்டு வந்துடுவோம். ஒரு சுற்றுனால இப்படி வரும், இப்படி வந்துடும். நான் கொஞ்சம் தண்ணி விட்டு அடித்தேன், கொஞ்சமாக. பாருங்கள், இப்படி வந்திருக்கு தண்ணி விட்ட உடனே. இன்னும் காணும். இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுவோம். இந்த புட்டு பண்ணதுக்கு இப்படிப்பட்ட புட்டு மேக்கர் இருக்கும், இதுலேயும் போட்டு பண்ணலாம். பாருங்கள், இந்த புட்டு மேக்கர்லேயும் பண்ணலாம். இது குக்கரில் வச்சு பண்ணக்கூடியது. இல்லை நீங்கள் இப்படிப்பட்ட இதில் வச்சு நம்ம இதில் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். நான் இப்போ இதில் தான் காணிக்கேன். எல்லாத்துட்டையும் நம்ம புட்டு மேக்கர் இருக்காது. அப்படி இருந்தால் நீங்கள் அதில் வச்சுக்கிடுங்க. நான் இப்போ இதில் வச்சு காணிக்கேன். எண்ணெய் ஒன்றும் தட வேண்டாம். இந்த இதில் கிண்ணிகளில் உங்களுக்கு இதுக்கு தேங்காய் கொஞ்சம் நிறைய வேணும். இது கூட நீங்கள் வெல்லமும் சேர்த்து பண்ணலாம். இது கூடயே நம்ம கொஞ்சம் வெல்லமாக பிடிச்சி போட்டால் நல்லாயிருக்கும். இது தேங்காய் குறைவாக எடுத்தாலும் எடுத்துடுங்க. அப்படியே அந்த தட்டையும் வச்சுருவோம். இதுக்கு மேலேயும் தேங்காய் வைக்கணும். நான் எல்லாம் வச்சு அடுத்த தட்டையும் வச்சுருவேன். நான் 2 தட்டையும் இப்படி நிரப்பியாச்சு. நீங்கள் இப்படிப்பட்டதில் நிரப்பினாலும் குக்கரில் வைக்கலாம். இதில் இட்லி தட்டை வச்சுருக்கேன். நம்ம அதில் இதை எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆவி வந்துட்டு எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு எப்படி 4 வேணுனாலும் வச்சுக்கலாம். நான் 2 தான் வைக்கேன். பாருங்கள், வெந்திருக்கான்னு பார்க்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டு. 10 நிமிஷம் மொத்தம். 5 நிமிஷம் கழிஞ்சிட்டு நம்ம இப்போ எடுத்துருவோம். வச்சு இதை நம்ம தட்டிடுவோம். கொஞ்சம் ஆறின உடனே தட்டுங்க. பாருங்கள், இதுமே வந்துடும். கொஞ்சம் இது தண்ணி விட்டு தண்ணி பக்குவமாக இருக்கணும். புட்டு ரெடி ஆகிட்டு நம்ம இதை வெல்லம் சேர்த்து வெல்லத்தை இதை பொடிச்சு வச்சுட்டு சூடோட வெல்லம் சேர்த்து இது பண்ணலாம். இது எப்படி இருக்குன்னு நீங்களும் பாருங்கள். பழமும் வச்சு சாப்பிட்லாம். ஏற்கனவே நம்ம நேந்திரம்பழம் போட்டிருக்கோம், இதையும் போட்டுக்கலாம். நேந்திரம்பழம் போடுறதுனால நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு பக்குவமாக பிசைஞ்சிக்கிடணும். இதை நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.